வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா, ப்ரெட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதோட ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இது வந்து 4 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெட் ஸ்லைசஸை போட்டு எடுக்கணும். ஆயில் நல்லா பாயிலாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெட் ஆயில் ரொம்ப அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போட்டுடுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் மட்டும் போதும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகிறது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். அது பாகுபதம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இந்த சுகர் சிரப் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம இந்த ப்ரெட் பீசஸை அதில் போட்டு எடுக்கணும். ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஒரு 1 or 2 மினிட்ஸ் லேசாக மாற்றி மாற்றி அப்படி போட்டு எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க் இடையில வைக்கும்போது அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஒரு லேசாக ஒரு கிறிஸ்பினஸ் இருந்தால் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை அப்படி போட்டு எடுத்துக்கிட்டு 2 ப்ரெட் பீசஸ்க்கு இடையில கொஞ்சமாக நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அப்படி ஸ்டஃப் பண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, இல்லை எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் இதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.